يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசைநயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, தொடர்ச்சியாக இந்த தஜ்வீத் வீடியோக்களை பார்த்து வருகின்ற மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் இத்காம் என்கிற பாடம். இத்காம் என்றால் இணைத்தல் என்று அர்த்தம். எப்பொழுது இணைத்தல்? ஒரு வார்த்தையில் ஒரே எழுத்து அடுத்தடுத்த எழுத்தாக வந்தால், அதிலே முதல் எழுத்து சுக்குன் பெற்றதாகவும் அடுத்த எழுத்து ஹரக்கத்து பெற்றதாகவும் இருந்தால் முதல் எழுத்தை இரண்டாவது எழுத்தில் நுழைத்து விடலாம் என்பதுதான் இணைத்தலுடைய தத்துவம். மெர்ஜ் பண்றது என்று சொல்வார்கள். அதற்கு இப்படி ஒரே எழுத்தாக வந்தால் அதற்கு இத்காம் முத்தமாசிலைன் என்று பெயர். அதற்கான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. லஹும்மா யஷாஊன, லஹும்மா மீம் அருகிலே வந்திருக்கிறது. ஒரு மீமை இரண்டாவது மீமில் இணைத்து விடுகிறோம். இன்னகூலு இத்ரிப் பிஅஸாக, இத்ரிப் பிஅஸாக, பாவும் அருகிலே வந்திருக்கிறது. எப்படி ஓதக்கூடாது என்றால் இத்ரிப் பிஅஸாக என்று ஓதக்கூடாது. முதல் பா இரண்டாவது பாவில் இணைந்துவிடும். இத்ரிப் பிஅஸாக வகத் தகலு, வகத் தகலு என்று ஓதக்கூடாது. வகத் தகலு, தால் தாலுக்குள்ளே இணைந்துவிடும். வகத் தகலு, பாருங்கள், இங்க ஒரு தால் இருக்கிறது, அடுத்த தாலுக்கு ஃபத்தஹ் இருந்தது. இந்த தாலுக்குள்ள நுழைந்து விட்டது. வகத் தகலு, இந்த தால் இருக்கும் ஆனால் உச்சரிப்பு இருக்காது. எப்படி ஓதக்கூடாது என்றால் வகத் தகலு என்று ஓதக்கூடாது. இதுக்கு இத்காம் முத்தமாசிலைன் என்று பெயர். அதே போல பல்லா துக்ரிமூன் யுத்ரிக்கும் யுக்ரிஹுன்ன இذஹப, ஒரே இனத்தைச் சேர்ந்த எழுத்து வந்திருக்கிறது. தாலும் என்றால் இந்த தாலுக்குள்ள நுழைந்து இந்த ஷத்தை பெற்றது. ரெண்டு தால் இதற்குள்ள உண்டு. அப்படின்னா இந்த தாலுக்கான உச்சரிப்பை நாம் கொடுக்க வேண்டியது இல்லை. இذஹப என்று சொல்லக்கூடாது. இذஹப. அதே போல ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் என்று சொல்லுதல் கூடாது. காரணம் என்னவென்றால் இது இத்காம் முத்தமாசிலைன். அடுத்தது இத்காம் முத்தகாரிபைன் என்கிற இணைத்தல். இது என்ன சார் இத்காம் முத்தகாரிபைன்? அடுத்தடுத்து வருகிற எழுத்து பக்கத்து மஹ்ரஜ் உடைய எழுத்தாக இருக்கிறது. ரெண்டு எழுத்து பக்கத்தில் தொடர்ச்சியாக வருகிறது. ஆனால் அது ஒரே இடத்தில் பிறக்கிற எழுத்தல்ல, பக்கத்து மஹ்ரஜ் அருகருகில் இருக்கிறது. அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தால், இப்ப காஃப் இருக்கிறது, காஃபுக்கு அருகிலே உள்ள மஹ்ரஜ் காஃப். எனவேதான் நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம், தஜ்வீதுக்கு அடிப்படையானது மஹாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துக்களின் பிறப்பிடங்கள். இங்க பாருங்கள், முத்தகாரிபைனை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மஹ்ரஜ் தெரிந்தால் தான் முடியும். இதுவும் அருகருகிலே உள்ள மஹ்ரஜ். மஹ்ரஜ் அருகருகில் உள்ள மஹ்ரஜ் தன்மை வேறு, தன்மையும் வேறாக இருத்தல். இப்படி என்றால் இதை நீங்கள் இணைக்க வேண்டும். இந்த எழுத்தை இந்த எழுத்துக்குள்ளே இணைத்து விட வேண்டும். குர்ஆனிலே இருக்கிறது பாருங்கள், நஹ்லுக்கும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. நஹ்லுக், இந்த காஃபுக்குள்ள நுழைந்துவிடும். நஹ்லுக்கும் என்று சொல்லுவார். நஹ்லுக்கும் என்று சொல்லுதல் கூடாது. இது இத்காம் முத்தகாரிபைன். அதே போல லாமும் ராவும் அருகருகிலே வருகின்ற எழுத்துக்கள், லாமை ராவுக்குள்ளே நுழைத்து விடலாம். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, வகுல் ரப்பின்னு சொல்லக்கூடாது. லாமும் ராவும் பக்கத்து மஹ்ரஜ் என்பதால் இந்த லாமு ராவுக்குள்ளே நுழைந்து விடும். இது இரண்டாவது. மூன்றாவது நிலை என்னன்னா, அதாவது அல்லுக்கு பின்னால் ஷம்ஷியாவுடைய 14 எழுத்துக்கள் வந்தால், ஷம்ஷியாவுடைய பாடத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய வீடியோக்கள் இந்த இணைப்பிலே தரப்படும். அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக் கொள்ளலாம். ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்றால்
இந்த லாம் பின்னால் வரக்கூடிய எழுத்தில் நுழைந்துவிடும். அஷ்ஷம்சு அஷ்ஷம்சு. இங்க லாம் இல்ல, இந்த லாம் இந்த சீனா உள்ள நுழைஞ்சு சீனுக்குள்ள இணைந்து விட்டது. இது ஒரு இணைப்பு தான். என்ன வகை இணைப்பு? ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்ன வகை இணைப்பு என்று கேட்டால் இத்காம் முத்தகாரிபைன் வகை இணைப்பு. ஏனென்றால் இவைகள் எல்லாமே இந்த 14 எழுத்துக்களும் லாமுடைய மகரஜுக்கு அருகில் இருப்பவை என்பதால் தான் லாமு தன் உச்சரிப்பை இழந்து தன் அருகிலே உள்ள எழுத்தோடு போய் சேர்ந்து கொள்கிறது. இத்காம் முத்தகாரிபைனில் அடுத்த உதாரணம், எப்பொழுது இத்காம் முத்தகாரிபைன் வகை இணைக்கப்படும்? சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு எர்மலூன என்று நம்ம படித்திருக்கிறோம். சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்மீனுடைய சட்டத்திலே இந்த இடத்தில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் இது எர்மலூ என்ற எழுத்து வந்தால் இது இத்காம் முத்தகாரிபைன் வகை. அதாவது இவைகள் எல்லாமே நூனுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகரஜுகள், அதிலே போய் நூன் நுழைந்து விடும். ஏசார எர்மலூனு வந்தா என்ன ஆயிடும்? ந என்று வந்தால் நூனும் ஒன்று, அது இத்காம் முத்தமாசிலைன் என்ற சட்டத்துக்கு போயிடும். எனவே இது இத்காம் முத்தகாரிபைன் என்பதால் இந்த நூனை மட்டும் விட்டுட்டு எர்மலூ என்ற எழுத்துக்கள் யா ரா மீமு லாமு வாவ் இந்த எழுத்துக்கள் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் வந்தால் நூன் இந்த எழுத்துக்குள்ளே நுழைந்து விடும். இவ்வகை இத்காமுக்கு இத்காம் முத்தகாரிபைன் என்று பெயர். அடுத்தது இத்காம் முத்தஜானிசைன் என்ற ஒரு வகை இருக்கிறது. இத்காம் முத்தஜானிசைன் என்றால் என்ன என்றால் அருகருகிலே வருகிற எழுத்துக்கள் ஒரே இடத்தில் பிறக்கின்றன. மஹ்ரஜ் ஒன்று, சிஃபத்து தான் வேறு. அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. நீங்கள் மஹாரிஜில் ஹுரூஃபை எடுத்து பாருங்கள். ஒரே இடத்தில் பிறக்கின்ற ஒரே மஹ்ரஜில் உருவாகின்ற எழுத்துக்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். அதுல பாத்தீங்களா தா தாலு தோ இவை மூன்றும் ஒரே இடத்தில் பிறக்கிறது. நுனிநாக்கு மேல் பற்களில் வேர் பகுதியில் உண்டாக இணையும் பொழுது உண்டாகிற எழுத்துக்கள் இவைகள். இப்போ இந்த த தாலு தோ அடுத்தடுத்து வந்தால் முதல் எழுத்து சுக்குன் பெற்றதாகவும் அடுத்த எழுத்து ஹரக்கத்து பெற்றதாகவும் வந்தால் முதல் எழுத்து இரண்டாவது எழுத்துக்குள் நுழைத்து விடலாம் என்கிற ஒரு நிலை. உதாரணம் கொடுத்திருக்க பாருங்க. தாவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கடுத்தது தோ இருக்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தோவல் நுழைச்சிடலாம். எப்படி சொல்லக்கூடாது? வத்தட்டு தோய்ஃபத்துன் என்று சொல்லக்கூடாது. தோவுக்குள்ளே நுழைந்து விடும், இணைந்து விடும். இவ்வகை இணைப்புக்கு இத்காம் முத்தஜானிசின் என்று பெயர். அதே போல இது ஒரே இடத்தில் பிறக்கிற எழுத்துக்கள். அடுத்த உதாரணம் பசத்த. இப்படி ஒரு சொல் இருக்கிறது. இதுல தாவுக்குள் நுழையுமா என்று கேட்டால் சிறிதளவு தான் நுழையும். ஏனென்றால் தோவோடு வலுவான எழுத்து தா, அதை விட கொஞ்சம் வலு குறைவான எழுத்து. எப்படி சின்ன கண்டெய்னருக்குள் பெரிய கண்டெய்னர் போகாதோ அது மாதிரி தாவுக்குள் நுழையாது என்பதால் முதல்ல தோவை சொல்லி பிறகு தாவை சொல்லுவாங்க. பசத்த என்று சொல்கிற முழுமையாக இணைக்கப்படாது என்கிற ஒரு விளக்கத்தையும் அதிலே தருகிறார்கள். அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா உஜீபத் தஅவத்துகுமா. உஜீபத் தஅவத்துகுமா இந்த தா தாலுக்குள்ளே நுழைந்து விடும். தா தாலுக்குள்ளே நுழைந்து விட்டால் உஜீபத் தஅவத்துகுமா இத்துதாவத்துகுமா சொல்லக்கூடாது. இது இத்காம் முத்தஜானிசின் வகை இணைப்பு. கத் தபையன அதுவும் அப்படித்தான். கது தபையன இருக்கும், தாலு தாக்குள் நுழைந்து விடும். அடுத்தது பாருங்கன்னா எல்ஹஸ்ஸாலிக, இது ரொம்ப கவனத்துக்குரிய ஒன்று. எல்லோரும் எல்ஹஸ் ஜாலிக என்று படிப்பார்கள். சாவும் ஜாலும் ஒரே இடத்தில் பிறக்கின்ற மஹ்ரஜ். நீங்கள் நினைத்து பார்த்தால், யோசனை செய்து பார்த்தால் தெரியும். நுனிநாக்கு மேல் பற்களின் ஓரத்தில் இணைந்தால் ச ஜாலும் உண்டாகும். ஒரே இடத்தில் பிறக்கிற மஹ்ரஜ். எனவே இது இதுக்குள் நுழைந்து விடும். எப்படி சொல்லணும்? எல்ஹஸ் ஜாலிக, சாவை உச்சரிக்க கூடாது. எல்ஹஸ் ஜாலிக இல்ல, எல்ஹஸ் ஜாலிக என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இர்கம் மஅனா, இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒன்று. குர்ஆன்ல ஒரே இடத்தில் இருக்கிற, ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கிற ஒன்று. இப்ப இத
தஜ்வீதுடைய சட்டம் ஞானம் இல்லாதவர்கள் எப்படி படிப்பாங்க? இருக்கப் மஅனான்னு படிப்பாங்க. ஆனா அப்படி படிக்க கூடாது. பாவும் மீமும் ஒரே இடத்தில் பிறகுக்கிற மஹ்ரஜ், ஒரே மஹ்ரஜில் உருவாகிற எழுத்துக்கள். எனவே பாவை மீமுக்குள்ளே இணைத்து விட வேண்டும், இதுகாம் செய்யணும். எப்படி ஓதணும் சார்? இருக்கம் மஅனா, இருக்கம் மஅனா என்றுதான் ஓத வேண்டும். இதுதான் இதுகாம் முத்தஜானிஸின் வகை. இதுகாமை கற்றுக்கொண்டோம். திருக்குர்ஆனை அழகுற ஓதி அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.